வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேட்டில் கேங் தான் ப்ளே பண்ண போகிறோம். பேட்டில் கேங் என்னடா ப்ளே பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெயிண்ட் த மேப் இருக்குல்ல, அது மட்டும் நம்ம இப்போ ஒரு 5 இல்லை 6 தடவை விளையாட போகிறோம். இந்த வீடியோ ஃபன்னாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கேம் ப்ளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ போட்டு வந்துடலாம். ஓகே, நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. யாரா இது நீங்கள் கேட்டிங்கன்னா, இவன் தான் பச்சோன். இது யாரா இது குரங்கு போட்ட கண்ணாடி போட்ட குரங்கு. இவனை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நீ சொன்னதில்ல 5 6 விளையாடுறான்னு, அந்த அந்த அது இவனை வச்சு தான் ப்ளே பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த கண்ணாடி போட்ட குரங்கை வச்சு தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். சரி, ஸ்டார்ட். கேம் சொன்ன உங்களுக்கு கேட்குதா? எங்க வெளில ஒரு அங்கிள் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி இருக்காருங்க. அந்த பாட்டு திரும்ப உங்களுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்னடா அது பாட்டுன்னு? அந்த பாட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, கேட்கலன்னா பரவாயில்ல. எனக்கு இன்னும் புரியலையேடா. நான் பெயிண்ட் தானே போட்டேன். ஏன்டா இது நான் பெயிண்ட் போட்டேங்க சத்தியமா. சரி, இந்த இது விளையாடிட்டு நான் வந்துடுறேன். ஓகே கைஸ், நான் அதை விளையாடி முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன நான் சிக்கனும் பெயிண்ட் விடுது இருக்குங்க, அதனால தாங்க. சரி, பெயிண்ட் ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் வெளில ரொம்ப சத்தம் உங்களுக்கு கேட்குறதா இருக்கும். பைக்கு போகிறது, பாட்டு சத்தம். டே கண்ணாடி போட்டு குரங்கு, ஜட்டி போடுற பழக்கமே இல்லையாடா அவனுக்கு? மண்டையை பார்த்தீங்களாங்க, அந்த ஸ்ட்ராபெரியோட மண்டை ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு. அவன் மண்டை ஸ்ட்ராபெரி மண்டை. ஆஹா, அங்கே ஒரு கிழிஞ்ச வாயம் இருக்கான். அவன் ஜட்டி கூட போட மாட்டான். பரவாயில்லையே, என் பக்கத்தில் ஒரு மொட்டையாக இருக்கான். சம்பவம் பண்ணுவான் பாருங்க. இங்க ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். உள்ள வந்துட்டான். சாவுடா. இவன் வாயை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாய் இருக்கிறது பேர் வைக்கணுமே. ஆஹா, நம்மளால அவன் சுடுறாங்க அந்த சட்டி தலையன். நிறா சட்டி. டே சட்டி எங்கடா போனா? அங்கே ஒருத்தன் ஓடுறான், அவனை போடுவோம். இங்கே இருக்க சட்டியை போடுங்க. அந்த கிழிஞ்ச வாய, அவனுக்கு கிழிஞ்ச வாய் செட்டே ஆகுறங்க. ஏன்னா அவன் வாய் கிழியலை. அவன் வாய் என்னமோ சுருங்கிருக்கு, சுருங்கின வாய். இது செட் ஆகும். பேர் மொக்க இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டே மொட்டை, அவனை சுடுறா. எனக்கு கொஞ்சம் பக்காகுது. என்ன ஒளிஞ்சிக்கிறாரா சார்? டே டப்பா தலையா, நில்றா. இன்னொருத்தர் இருக்கணும், இவங்க கூட 2 பேராக இருக்கானுங்க. ஓகே, அந்த நரி மண்டையன் இங்கே இருக்கான். இவனுக்கு அது பேர் வைக்கணுமே. குள்ள நரி. டோரா கிட்ட டோரா. இவன் டோரா காட்டில் தானே இருந்தான். எப்படா இங்கே வந்தான்? குள்ள நரி. இந்த பேர் நல்லா இருக்குல்ல. இவன் எப்படி இந்த கேமுக்கு வந்தான்னு கேட்டிங்கன்னா, உள்ள டோரா கிட்ட அடி வாங்கி அடியெல்லாம் ஆகலை. மொக்க குள்ள நரி தீரக்கூடாது சொல்லி அவனுக்கு வெறுத்து போயிடுச்சு. அதனால பேட்டில் கேங்க்கு வந்திருக்கான். டே நீ சொல்கிற குள்ள நரி வேறடா, அவன் மூஞ்சி வேறடான்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒரு பேருக்காக. மாட்டினியா? இவரை தூக்கி போட்டு நம்ம பவர் எடுக்கலாம்.
பெயிண்ட்லாம் இடத்துல தாக்கலாம். ஆஹா குள்ளனாரி அவனே விழுந்துட்டான். பைத்தியம். நம்மள போட்டதில்ல. அந்த பெட்டி தலை எங்கடா இருக்க? டேய் உங்க முதலாளி யாருடா? டேய் உங்க பாஸ் யாருடான்னு சொல்றாங்கடா. உங்க பாஸ் யாருடா? அவனை தாண்டா நான் போடணும். ஆஹா இவனும் இருப்பானோ? இல்ல ஒரு டப்பா தலைவனா இருப்பானோ? இங்க அவன் திருப்பி ஐயோ வேணாண்டா. அப்பாடா முடிஞ்சிச்சு. நம்ம டீமோட மொட்டை தலையை இருக்கால, நான் அடிக்கிற கேப்ல அவன் எப்படியோ பெயிண்ட் அடிச்சிட்டான். அதனால தான் அவன் ஜெயிச்சான். இல்லைனா நான் தான் ஜெயிச்சிருப்பேன். நம்ம இன்னொன்று ஒரு 4 மேட்ச்சு ஒரு 5 மேட்ச்சு பார்த்துருப்போம். இப்போ ஆட் கொடுப்பானுங்க, அது உங்களுக்கு பார்க்க வச்சுட்டேன்னு தெரியும். ஓகே ஆட்டை பார்த்தாச்சு. எனக்கு இன்னும் புரியல, அவனுக்கு ஜெயிச்சுட்டானுங்களா? நான் நினைக்கிற மாதிரி நான் ஒழுங்காக கவனிக்கலை போலங்க. ஏன்னா அவனுங்க ஜெயித்தனால தான் எனக்கு 7 போச்சு. ஜெயிச்சிருந்தா கிடைச்சிருக்குமே. அவங்க ஜெயிச்சுட்டானுங்க. இந்த முதல் மேட்ச்லேயே கழுவிக்கிட்டோம் அந்த டப்பா தலை. ஆஹா ஹேக்கர். அப்படியே கேம்குள்ளே போய் அந்த டப்பா தலைங்காங்க. அந்த ஜப்பான் டப்பா தலைன்னு தோத்தேன். பரவாயில்லையே. அந்த பக்கமும் நல்ல டீம் தான், எங்கள் பக்கமும் நல்ல டீம் தான். யார் ராணி? உனக்கு என்ன பேர் வைக்கிறது? குருவி வந்து என்ன வைக்கலாமா? எவனை சொல்கிறான்? மஞ்சள் கலர் ஜிமிச்சா நில்றா. மஞ்சள் சாவுடா. மேலேருந்து அவன் கூட்டாளி அடிச்சனாலும் சொல்கிறான் பாருங்க. உங்க முதலாளி யாருடா? அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, பாசி யாருன்னு கேட்க வரேன். உங்க பாசி யாருடா? நீ தானே? நான் இல்ல. என்னடா இது சிரிக்கிறான் பாருங்க. இப்ப நான் சிரிக்க சுடுறா வேணாண்டா சுட்டுட்டானே. டே உங்க பாசுங்கடா, சொல்லுங்கடா. சொல்ல மாட்டேன். அவன் நம்ம கொண்டுறான். சாவுடா. நீ தானே அந்த பாசு? நீ தானடா? ஆஹா இப்படி போடும்போது ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்க. அவனை வெறுப்பேற்றும் போது அப்படி வெறுப்பேற்றுனால தான் அந்த மஞ்சள் கலர் மாமா என்ன போட்டு தள்ளினாரு. கொஞ்சம் பார்த்து தான் விளாட்ணும். எப்படி நான் செத்தேன்? இந்த கேம் கொஞ்சம் கிளிச் பக் எல்லாம் இருக்கு. நம்ம 3000 அடிச்சிருக்கோம். அவனுங்க இன்னும் 1500 1552 சொல்கிறதுக்கு முன்னாடி வரானுங்க. எப்பட்றா நான் செத்தேன்? என்னை வச்சு ஒன்றும் காமெடி ஒன்றும் பண்ணலையே. நம்ம ஆளுக்கும் அடி வாங்குறானுங்க. பரவாயில்லையே. அந்த குருவி மண்டே அடிக்குது. சரி நம்மால இதே பண்ணிட்டு வருங்க. ஆமாம் மஞ்சள் கலஞ்சிங்களா? இல்லை மஞ்சள் இல்லை. ஆமாம் இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? டேய் காப்பாத்துக்க. ஐயோ நம்ம சொல்றோம். என்ன யாராவது காப்பாத்துங்களேடா. டேய் போட்டா ரிவேஷாவது பண்ணிட்டு இருப்போங்கடா. இதுல இருக்காங்க. என் டீம் மட்டும் மொக்கையா இருக்கு, அந்த டீம் மட்டும் சூப்பரா இருக்கு. சாவுடா. பரவாயில்லையே குருவி தலை, நீ நல்லா சுடுறியே. அங்க ஒரு சுடுற குரங்கு இருக்கு, அவனை சுட்டு வரேன். உங்க பாஸ் யாருடா? நான் தான்டா சப்ப மூக்கா. என்னடா
டேய் என்னடா சப்ப முக்கன்னு சொன்ன சாப்பிட நான் எங்கடா இருக்கேன் எதுக்கே போயிட்டான் மாமே அவன் நம்ம ஜெயிச்சிட்டான் பரவாயில்லையே டேய் உனக்கு ஒரு நாள் இருக்குடா ஆமாம் நம்ம இந்த பச்சொந்திக்கு என்ன பேர் வைக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவனுக்கு கண்ட பேரான சொல்லி தான் திட்டிருந்தேன் எனக்கு பேர் கிடைச்சிது டேய் அந்த கண்ணா இந்த பேர் அழகாக இருக்குது sorry guys ஆடு ஓகே ஆடு முடிஞ்சிருச்சு நான் கவனிக்க கூட இல்லை சாரி காய்ஸ் டேய் அந்த கண்ணா அப்படித்தாங்க அவனை இப்போ கூப்பிட போகிறேன் ஓகே எத்தனை மேட்ச் விளாடணும் 2 மேட்ச் தானே 2 மேட்ச்சுக்கே 10 நிமிஷமா சரி எத்தனை மேட்ச்சுக்கு இப்போ விளாடணும் நம்ம இன்னும் 3 மேட்ச் விளாடலாங்க வெள்ளை பாட்டு சத்தம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது குறைக்கிறவன்னு தெரியல எங்கள் வீட்டு வரைக்கும் கேட்குது எங்கள் வீட்டோட கக்கூஸ்க்கு போனால் கூட அந்த பாட்டு சத்தம் கேட்குதுங்க நிம்மதியாக கக்கூஸ் கூட போக முடியல டேய் கண்ணாடி போட்ட குரங்கு அட்ரா உன்னை நம்பி தான் போகிறேன் இப்போ மட்டும் அந்த கண்ணு இருந்தான் போன வாட்டி பண்ணதுக்கு இப்போ பழி வாங்குறேன்டா இல்லை ஒரு மொட்டை இந்த முயலுக்கு என்ன பேர் வைக்கிறது சரி ஃபியூச்சரில் வைக்கலாம் இப்போ எல்லாம் எதுக்கு பேரை வச்சுட்டு இவரோட பவர் என்ன தெரியுமா பலூன் போடுறது நானும் செத்தேன் அவனும் செத்து நீயும் சாகு நானும் சாகுறேன் அவர் ரிவே ஆகிறதுக்குள்ள நான் ரிவே ஆகிடணும் பெயிண்ட் எடுத்துக்கணும் அவன் வரும்போது அவன் மண்டையிலே வெட்டணும் எழுதுரி குட் மார்னிங் அவன் டீம்மேட் எங்கே இருக்கான்னு தெரியல டே மொட்டை நில்றா மொட்டை ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இப்போ பாருங்க நான் வெறுப்பேற்றலாம் டேய் நான் போப்கார்ன் சாப்பிடுவேன்டா டேய் நான் பலசா டேய் கொஞ்சம் இருக்கேன் நான் ப்ளோ பிளேயர்டா இந்த கேம்லேயே அப்படியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆஹா நம்ம ஆளுங்க அடிக்கிறானுங்களே டேய் அடி வாங்குறதே புறம் இருக்காங்க அதை தொப்பி போட்ட தாத்தா போடுங்கடா குறி மண்டை நான் குறி மண்டைன்னு சொல்லி திட்டின ஒன்று என்னது அது வாயில் வேற வர மாட்டேங்குது ஐயோ இவனை திட்ட போய் நம்மளையே முடிச்சுக்கிட்டோமா மொட்டை அணில்றான் மொட்டை தொப்பி போட்ட குரங்கு நில்லு அது குரங்குமே தெரியல ஆஹா அவன் டீம்மேட் என்ன போட்டது இல்லை ஏய் நான் மட்டும் உனக்கு கொன்று இமோஜி போட்டு உன்னை வெறுப்பேத்துல என் பேர் எந்த கேம் சொல்ல வந்துட்டேன் மேலாடா இருக்கேன் அப்படியே நில்லு நான் வர வரைக்கும் சாவு நான் சொன்னதை செஞ்சுட்டேன் 1 2 3 இங்கே இருக்கு 3 இப்போ ஓகே சிரிச்சிட்டு வந்துடுச்சு மறுபடியும் கடைசியாக சிரிச்சுட்டு போயிடலாம் நான் உன்னை விட மாட்டேன்டா மொட்டை என்னை விட மாட்டேன்னு சொன்னல இப்போ என்னடா படுக்க ஆகிட்டு ஓசை பார்த்தீங்களா கண்ணு பெரிய வீரன் நினைப்பு இவருக்கு சுடுறான் டிக்கிலே சுடுறான் பெயிண்ட் எழுதல இவருக்கு சாவிடா அப்புறம் பார்த்துட்டு நம்ம ஆளை எவனை போட்டு தள்ளிட்டான் இதுவே ஆகுடா அவனை போடுறான் இந்த தொப்பி போட்டு தாதா தான் கொள்ளாரா எல்லாரும் எல்லாம் பிளான் பண்ணி ஸ்னைப்பர் எடுத்துட்டு வந்திருக்காங்க பிளான் பண்ணி வரானுங்களே ஐயோ சுடுற செத்தவங்க டே 2 பேரும் பாய்வாங்க 2 பேரும் என்னடா சுடுறீங்க டேய் உங்க டீமோட தலைவன் மட்டும் சொல்லுங்கடா மண்டேலே போடுறேன் அப்பாடா நான் MVP எடுத்துட்டேன் நான் தான் ரொம்பவும் அதிகமாச்சு நான் இது கூட பார்க்கலங்க அந்த குருவி தலையா இருக்கால அவன் உண்மையாக அதனால தான் தொப்பி போட்டு வந்திருக்கான் அப்போ மற்றவ 2 பேர் என்னடான்னு கேட்டிங்கன்னா அது கேம்லேயே தர ஒரு ஆளுங்க ஐயோ சாரி கைஸ் ஆடை போடுறதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆடு வந்துடுது இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன் என்ன கடைசி தடவையாக மன்னிச்சிருங்க மறுபடியும் எதை தப்பு நடந்துச்சுன்னா
பார்த்தீங்களாங்க, நான் 7000 அடிச்சிருக்கேங்க. பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. சரி, இந்த கண்ணாடி போட்ட குரங்கு போசெல்லாம் குடிச்சிட்டு இருக்கு. டேய், போசெல்லாம் பரவாயில்லடா, நீ கன் எடுத்தது கூட பரவாயில்லடா. ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு நீ என்னோட ஜட்டி போடல, கண்ணாடியெல்லாம் போட்டிருக்க. இதெல்லாம் ஸ்டைல்னு சொல்லி வெளில சுத்தாடா, காரி துப்பிடுவானுங்க. என்னடா மூஞ்சிது? எவனும் அடிச்சிருக்காங்க நல்லா வீங்கிறதுக்கு. கண்ட இடத்துல வீங்கிருக்கு, மண்டை, மூஞ்சி, வாய். ஆஹா, அங்க ஒரு ஜிப்பு தலையா இருக்கும். அதே மாதிரி ஒரு என்னது சோளக்காட்டு பொம்மை கூட இருக்கு. அந்த கண்ணா இருக்கான். அந்த கண்ணா, டேய் அந்த கண்ணா இல்லோ, அந்த கண்ணா. ஐயோ, எப்படிங்க நான் செத்தேன்? பெயிண்ட் கூட இருக்க முடியலங்க. டேய் அந்த கண்ணா, ஒன்னை தாண்டா இன்னைக்கு பொண்ணு இமோஜை போட்டு விருப்பத்துல என் பேர் இந்த தடையும் என்ஜி இல்லடா. ஒரு 2 தடவை சரி அவனுக்கு கொள்ளணும். அப்பதான் அவனை போட்டு தரனால எனக்கு ஒரு கான் இருக்குல்ல, இவன் விருப்பத்தன மகா டூப்ளிகேட் சிரிப்பு சிரிக்கிறாங்க. கொஞ்சம் பக்கு கிளிச் அதெல்லாம் ஆகுது. இதெல்லாம் காட்டுறேனே, கொஞ்சம் தப்பா நினச்சிக்காதீங்க. நம்ம ஆளு போட்டு தெரிட்டான். டேய் பிரதாப்பு, உன்னை போட்டானுங்களா? இதனாலதான் சொன்னேன் ஆடாத, அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்கன்னு. சரி, இதுவே பண்ணலாம். அப்போ நம்ம ஆள் அடிப்பான்ல. தலைவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இங்க ஒரு சோளக்காட்டு பொம்மை தப்பிக்கிறான், அவனை போடுங்கடா. டேய் அவன் மண்டியில போடுங்க. செத்துட்டான். நான் தான் அவனை போட்டு தள்ளனது. என்னடா எங்காலே போட்டியா? சாவுடா. இங்க ஒருத்தர் இருக்கானே பப்பரவாயா, எங்கடா போனேன்? பரவாயில்லையே, நமக்கும் நிறைய பேர் வருதுங்க. சரி, அவனு நம்ம இடத்துக்கு வந்தானுங்கள, நம்ம அவனுங்க இடத்துக்கு போகலாம். டேய் நான் எல்லாம் உங்க இடத்துக்கே வந்து உங்காலே அடிக்கிறவங்க. பெயிண்ட் இல்லைங்க. அப்பாடா, எப்படி ஒரு லாஸ்ட் புல்லட்ல. செல்லக்குட்டி, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். குட் மார்னிங்க. அவன் மக்கள் பண்ணலாம். அவன் டீமேட்டை போடுறதுக்கு ரொம்பவே பண்ணிட்டான். நம்ம ஓடிடலாம், ஓடினாலும் ஒளிஞ்சாலும் ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டானுங்க. நம்ம டே அந்த பாருங்க ட்ராகனை, அவனுக்கு நன்றியே இல்லைங்க. அவனை எத்தனை தான் நான் ரிவே பண்ணேன் தெரியுமா? அவன் என்னை பார்த்து எமௌண்ட் போகுதுடா, போகிறேன் கேமு பக்காவுதுடா, இல்லைன்னா அவன் தலையிலே போடுவேன். நம்மளா காப்பாத்துக்க, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே. கண்ட வாய்ஸ் எல்லாம் வருதுங்க. டேய் சோளக்காட்டு பொம்மை வாயா, பல்ல பார்த்தீங்களாங்க, இழிச்சுக்கிட்டு இருக்கான். பெரிய சந்திரமுகின்னு நினைப்பு. பக்கத்துலலாம் போக முடியாது, அடித்தாலும் அடிச்சிடுவோம். அதனால நம்மளே போட்டுதியா? பிரதாப்பு இல்லை, சுதித்து ஒன்றையும் போட்டாங்களா? பிரதாப்பு கீழே தானே இருக்கான். டேய் எங்காலே போட்டு. ஐயோ, இன்னும் குதிரைன்னா 15 அந்த எவனோ ஒருத்தன் அடிச்சிருக்கான். அதனால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். சரி, ஆடை கூட பண்ணுங்க. ஆடை நம்ம பார்த்துட்டு ஓகே, ஆடை முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக நம்ம விளையாடிட்டு போகலாமா? நம்ம ஒன்றே இதில் தான் தோற்றுருக்கோம், இதுலேயும் தோக்காமல் ஜெயிக்கணும். ஆனால் அந்த கண்ணா பழி வாங்க முடியாமல் போச்சுங்க. என்ன பண்ணுறது, கேம் பக்கம் அடிச்சு கிளிச் அடிச்சு. இப்போ மட்டும் அந்த கண்ணா தான் நான் அவன் அடிப்பேன். எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பேன்டா. ஏன்னா நான் வச்சிருக்கிறது கன் அந்த மாதிரி. நீங்களும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க, ஃபன்னாக இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ண போகிற இருந்தீங்கன்னா, நானும் அந்த கேம்லேயே அந்த நேரத்தில் நான் இருந்தேன்னா நம்ம 2 பேரும் விளையாடலாம். என்னடா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நீங்கள் இந்த கேம் டெவலப் பண்ணுவீங்களே, டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாடும் போது ஒரு விதி இல்லைங்க, சொல்ல முடியாதுல்ல. சில நேரத்துக்கு என்ன நீங்கள் என்ன சொல்கிறது, அதுக்கு நீங்கள் இப்போ ஒரு எதிர்த்து ஒரு கேம் விளையாடுவீங்க, நான் திடீர்னு வரேன் பார்த்தீங்களா, அப்புறம் நம்ம 2 பேரும் விளையாடுற மாதிரி ஒரு அனுபவம் இந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி ஆகலாம், ஆகாமையும் போகலாம். பார்த்தியா, அவன் முட்டை கண்ணை பெரட்டுறான் நான் அடிச்சு அதுக்கு. இப்போ பாரு,
இப்போ போடுறான்டா சிரிப்ப. தில் இருந்தா நடுறா. எழுந்துச்சிட்டான். நம்மளால போட்டானுங்க. பிரதீப் ஒன்னையும் போட்டானுங்க. போடுறான் அவனை, போடுறான் அவனை. நம்மால அவன். டே டப்பா தலையா, உனக்கு கோவம் வந்துருச்சு. டப்பாவுக்கு கோவம் வந்துருச்சுங்க. அதனால டப்பா போவும் வச்சிருக்கான். தூக்குடா போம. இது என்னன்னா மண்டையில போடலாம். மண்டையில போடு. சாவுடா நாயே. டே டப்பா தலையா, டே டப்பா கோவம் வந்துருச்சு அவனுக்கு. போடுறான்டா இப்போ இமோஜை. இப்படி இமோஜ் போடுற வெறுப்பேத்துறதே தனி சுகம். அவனை நான் பார்க்கவில்லை. டேய் டேய் புள்ளி புள்ளி வாயா, புள்ளி புள்ளி கேசிடா நீங்க. அவனை ஒன்று தானே அடிக்கணும். எவ்வளோ அடிச்சுங்கடா, கெஞ்சிக்கிறான்டா. டே புள்ளி புள்ளி வாயா, நீ மட்டும் என்கிட்ட கிடைச்ச வச்சு செஞ்சுட்டு வேண்டாம். அந்த அந்த என்னமோ தூக்கிட்டு வராங்க. அந்த பெயிண்ட் அடிப்போம்ல, அந்த சுத்திக்கிட்டே வருதுங்க. அவன் நடந்தாலே போதும் பெயிண்ட் ஆகுது. அதை வச்சு அடித்தோன்னா அவன் நம்மளை தான் போட்டு தலை வரான். எமௌண்ட் போடுறான் பார்த்தீங்களா? இது தாண்டா இருக்க பார்க்கவே பிடிக்கல. இந்த தடவை போட்டு தள்ளிட்டான். நான் ஏன் ஒன்று விட மாட்டானா? சிரிச்சிட்டு போகிறாங்க. கேவலமான சிரிச்சிட்டான். இனிமே எவன் வந்தான் அவன் தலையை பிச்சுக்கிட்டு கேம் பார்க்காது. டேட்டா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்ன தாண்டா இப்போ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா தெரியல. இந்த கேம் தினமும் எனக்கு இப்படி தான் ஆகுது. விளையாடுறவங்களும் அப்படி தான் ஆகுதா, இல்லை எனக்கு மட்டும் இப்படி ஆகுதா? இது மொபைல் கேம்னா கேட்டிங்கன்னா செத்தாண்டா. அவன் கம்பிக்கு மேலே இருந்துட்டாங்க. ஐயோ, எங்களுக்கு மட்டும் தான் இருக்காங்க. அப்படிலாம் வேற யாருக்கும் ஆக. ஐயோ, இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோம்டா. விளையாட எடுத்தனால அந்த தீ சட்டி என்ன தெரியுமா பண்ணிட்டான்? சம்பவம் பண்ணி விட்டு போறான். சீக்கிரம் பெயிண்ட். அவன் ஒரு தடவை கொல்லணுங்க. சாகுடா நாய. என்ன அடிக்கிறதுக்கு இனிமே அவனும் பிறக்கலடா. பிறந்திருப்பான், நான் தான் பார்க்காம இருந்திருப்பேன். ஐயோ, தோத்துட்டோங்க. அந்த ஆஃப்னா டீமோட அந்த லாலா கல்ல சாங்கி பண்ண வேலையை பார்த்திக்கிறா. சரி, ஆடு வருங்க. சரி, எப்படியோ நம்ம தோத்துட்டோம். ரொம்ப கேவலமாக தோத்துட்டோம். நான் அவனை ஒரு தடவை கூட அடிக்கலை, 2 தடவை தான் அடித்தேன். ஆனால் அவன் என்னை ஏறி ஏறி அடித்தான். எண்ணி அடித்தான். எண்ணாமெல்லாம் அடித்தான். அதுக்கெல்லாம் பழி வாங்கணும். இப்போ எல்லாம் முடியாது, ரொம்ப லென்த்தாக போயிட்டுருச்சு வீடியோ. அதனால அப்புறமா பழி வாங்கலாம். இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். வேறு என்ன கேம் பிளே போகலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.